சகுனி பூபதி. கவனியா உன்ன மூஞ்சி மேல கூப்பிடுவேன். நான் சகனிக்கிறேன் சவுனியாங்கிறான். சகுனி ஆமா. டேய் சௌகரராஜனுக்கு எத்தனை பேர் இருந்தோம்? 104 பேர் இருந்தோம். 104 பேர். ஆமா. சரி 104 பேரும் ராஜபுரம்ல பிறந்து ஒரு நாள் ஒரு தினத்தில் காடகத்தை வேட்டையாட சென்றோம். வேட்டைக்கு? ஆமா. சரிங்க. வேட்டைக்கு போற வழியில் என் அண்ணனுடைய பெருவர பாதத்தில் திடீர்னு ஒரு கல் அடிச்சு பிடிச்சு பாதத்துல விடுவோமா நீ அடிக்க அப்படின்னு நாங்க என்ன பண்ணோம்? 103 பேரும் அந்த கல்லு வழி கால எங்க போகுது அத்தனை குமிச்சோம். ஆமா. அப்ப அந்த வழியா வந்த துரியோதனம் பார்த்தான். அடே சாமி, இந்த கல்லிய இந்த மாதிரி பண்றாங்களே, நாளைக்கு திடீர்னு ஒரு சண்டை வந்துட்டான். இந்த குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை தான், நம்மள விடுவாங்களா அப்படின்னு ராஜதந்திரமா எங்களை கூப்பிட்டு வந்து அதுக்கு ஒரு அரை விட்டான். அட இல்லடா ரூம்பு ஆமா. அப்ப ரூம்புல அடைச்சானே சோறு கொடுத்தானா சட்டாளா ஒரு தொட்டா வச்சு கூழு போதுமா? கூழு சோறு திங்கிறவங்களுக்கு போதுமாடா? அதனால என்ன பண்ணாங்க என் அண்ணமார்கள் தம்பி சங்கனி இந்த 103 தொட்டு கூலி குடி செத்தாலும் பரவாயில்ல. ஆமா. கூட இருந்து புளிக்கறி ஆமா அப்படின்ட்டு என் அண்ணமார்கள் குழுவம் போட துடிச்சு செத்தாங்க. மூணு பேரும் கம்பெனி புழு மாதிரி சேர்த்து போயிட்டாங்க. கம்பெனி புழு ஒரு புழுகு பிடிச்சி தெருப்பல் போட்டா எப்படி சொல்லுது அது போல செத்து போயிட்டாங்க. டேய் அன்ற நாள் முதலாக திருநாள் வரைக்கும் பாரு கூட இருந்து குடிபெருச்சுக்கிட்டு இருக்கிறேன். துரியோதன மெம்பால கொண்டு போறவங்க கூட மாட்டேன். நீ வந்த நோக்கம் அதாவது மறுமணாகி துரியோதனன் அழைத்தான். அப்படியா? Bye.
காதலிக்க சொல்லு மாமா. நாங்களுடைய திருமணிப்பன் பாதங்களுக்கு மல்லிகை பிள்ளை கோங்க மந்தாரப்படி சொல்லப்பட்ட மலர் ஜாதிகளை கொண்டு வந்து யாருக்கும் சிரமணங்கா மன்னன் மன்னன் திருமணி பாதத்தை வணங்கினேன் மாமா. மன்னனாக வாழ்வு கடவுளே. மாமா ஆசீர்வாதம் திறமையில் கொண்டேன் மாமா.